இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 21st எபிசோட் தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோஸால இன்னும் ஸ்கோர் பண்ணவே முடியல. ஆப்போனன்ட் ஸ்கோர் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது பால் ரீபவுண்ட் ஆகும். அத ககாமியும் கியோசி சீனியரும் உள்ள புந்து எடுக்கலாம்னு பார்த்தா ஆப்போனன்ட்ஸ் அவ்வளவு பெருசா இருப்பானுங்க. அசால்ட்டாவே அதை உள்ள தள்ளி விட்டு ஸ்கோர் பண்ணுவானுங்களா. மொதல் பாயிண்ட் அந்த யோசன் தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பசங்க விட்டு கொடுக்காம குரோக்கோவோட ஒரு லாங் பாஸ் மூலமா இசுகி சீனியர் அதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தாலும் அந்த முராசைக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியற மாதிரி தெரியல. ஈவன் யோசனோட கோச் ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் நினைப்பாங்க மோஸ்ட்லி இந்த ரொம்ப நகராத வேகமா மூவ் ஆகாத பிளேயர்ஸ் எல்லாரையும் ட்ரெயின் பண்றதுங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா முராசக்கி கம்ப்ளீட்டா வேற ஆளு. அவனோட ஹைட்ங்கிறது ஒரு அப்சல்யூட் டிஃபென்ஸா இருக்கு. ஏன்னா இப்ப கூட கேப்டன் ஹியூகா ஓகே உள்ள இருந்துதான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியல, வெளியில இருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அதையும் அந்த முராசக்கி உள்ள புந்து கை வச்சு தடுக்கிறான். ஷூட் பண்ணி தான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. ஆர் அட்லீஸ்ட் ரீபவுண்ட் ஆகிற பாலையாவது எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்களேன்னு ரீகோக்கு கடுப்பாகுது, குழப்பமாகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆவரேஜான ஒரு ஷூட்டருங்கிறவன் 10ல 5 இல்ல 6 பால் தான் கரெக்டா ஷூட் பண்ணுவான். சோ ரீபவுண்ட் ஆகிற பாலை திருப்பி எடுத்து ஸ்கோர் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ரீபவுண்டையும் தடுக்கிறானுங்க, ஷூட்டையும் தடுக்கிறானுங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமா இருக்க போதுன்னு அந்த அலெக்ஸும் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர் முடியிருக்கு இன்னும் ஒரு 14 செகண்டா இருக்கு. ஆல்ரெடி யோசன் 18 பாயிண்ட்டும் நம்ம ஹீரோஸ் 0 பாயிண்ட்லயே இருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் முடியிற இந்த 15 செகண்ட்ல இன்னும் ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ண முடியல, அவள் தான் மொத்தமா முடிஞ்சிச்சுன்னு யோசிப்பாங்க. அப்போ ஆப்போனன்ட் ஷூட் பண்ணும்போது ககாமி உள்ள புந்து கை வைக்க அந்த பால் ரீபவுண்ட் ஆகும். எடுக்கிறதுக்காக கீழே கியோஷி எல்லாம் இருக்கிறான், இருந்தாலும் ஆப்போனன்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வின்டர் கப் வரக்கு முன்னாடி நம்ம ரீகோவோட அப்பா கூட ட்ரைனிங் எடுத்து இருந்திருப்பாங்கல்ல. அப்போ நம்ம கியோசி சீனியர் என்னன்னா இந்த கையில இந்த ரிஸ்ட் கர்ல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவ்வளவு பெரிய கையை வச்சுட்டு இன்னுமே அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக முயற்சி பண்ற மாமின்னு அவர் கேட்டு இருந்திருக்க. அதுக்கு கியோஷி சீனியரும் இப்போ பேசிக்கா நம்ம ஹீரோ இந்த பாசிங்ல பயங்கர எஃபெக்டிவான ஒரு ஆளா இருக்கிறான். அவனை பயன்படுத்தி வேகமான அட்டாக்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் டிஃபென்ஸுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்ல, அதனால தான் கிரிப்பை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லும்போது அதை நீ வேற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குமேன்ட்டு ஒரு கல்ல ஒண்ணு கொடுத்துருப்பாரு. சோ இதை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கோன்னு. ஒரு கல்லுங்கிறது அதோட ஷேப்பே அன்ஈவனா தான் இருக்கும். ஆகையால் நீ அதை பிடிச்சு பழகுன அப்படின்னா பால நீ எந்த இடத்துல இருந்து பிடிச்சாலுமே அதுக்கு அதிகமான கிரிப்பை உன்னால கொடுக்க முடியும்னு. அதே மாதிரிதான் கியோசி சீனியரும் ஒத்த கையில அந்த பால டைட்டா பிடிச்சி அவன் பக்கம் எடுத்துக்க கரெக்டா டைமும் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோஸ் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அடிஷனலா ஆப்போனன்ட்ஸ் இன்னும் 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ண விடாம தடுத்து இருக்காங்க. செகண்ட் குவார்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரீகோவும் அப்படியே சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமா அந்த முராசக்கிங்கிறவனை முதல்ல டிஃபீட் பண்ணணும்னு. அந்த முராசக்கிங்கிறவன் இன்சைட்ல எல்லா பாலையுமே ஈஸியா தடுத்துருவான். அவனோட அப்சல்யூட் டிஃபென்ஸ்ங்கிறது அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஒரு த்ரோவையோ இல்ல ஒரு டங்கையோ பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சரி அப்படின்னா வெளியில இருந்து ஷூட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாலும் வெளியில இருந்து ஷூட் பண்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. முராசக்கியை பீட் பண்றதுக்கு அவனோட ஸ்ட்ராங் ஏரியா எதுவோ அங்க இருந்துதான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம குரோக்கோ ஏதோ ஒரு ஐடியா சொல்ல அது நேரத்துல மேட்ச பாக்குறதுக்காக நம்ம அவமேனேவும் மோமோ வந்திருக்காங்களா. எப்ப போல மோமோ தான் ஒம்படி எழுதிட்டு வந்திருக்கா. வந்து பார்த்தோன்னே 0-18 சொல்லி ஸ்கோர் இருக்க. ஆஹா எதிர்பார்த்த மாதிரியே தான். இருந்தாலும் ஹீரோஸ் ஒன்னும் வீக்கான ஒரு அஃபென்சிவ் டீம் ஒன்னும் கிடையாது. மேபி இதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கோர் பண்றத பார்க்க போறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்க செய்ய செகண்ட் குவார்டரும் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோஸ் கையில பால் இருக்க இருக்கிற மொத்த பேரையும் அந்த யோசன் பசங்க அப்படியே கவர் பண்ணிடுறானுங்க. எங்கிருந்து யாரையுமே ஷூட் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டோங்கிற மாதிரி தான் அவங்களோட டிஃபென்ஸே இருக்கும். இருந்தாலும் கியோஷி கையில பால் கிடைக்க கியோஷியை தடுக்கிறதுக்காக அந்த முராசக்கி ட்ரை பண்ணும்போது கியோஷியால கண்டிப்பா ஷூட் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதனால ககாமிக்கு பாஸ் பண்ணா ககாமிக்கு பால் போன அடுத்த செகண்ட்லயே அந்த முராசக்கி போய் ககாமியோட கையா வச்சு அமுக்குறான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா இந்த முராசக்கி எப்ப பார்த்தாலும் ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல என்ன இவ்வளவு குயிக்கா இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படும் போது இதையும் எதிர்பார்த்தண்டாங்கிற மாதிரி ககாமி இன்னொரு கையால அந்த பாலை பிடிச்சு நம்ம குரோக்கோக்கு பாஸ் போடுறான். செகண்ட் குவார்டர் ஆரம்பிக்கும் போது குரோக்கோ பையன் தான் இந்த மாதிரி என்கிட்ட பாஸ் பண்ணுங்க நான் ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே இறங்கியிருப்பான். கேம்ல குரோக்கோ கையில பால் இருக்கிறத பார்த்துட்டு அந்த முராசக்கிக்கும் ஆச்சரியம் தான். குரோக்கோவால ஸ்கோர் பண்ண முடியுமா என்ன, முடிஞ்சாலும் முடியலனாலும் கண்டிப்பா அவனை தடுக்கிற ஆள் நானா தான் இருப்பேன்னு சொல்லி தடுக்க போகும்போது அவன் நினைப்பான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா குரோக்கோட பாசிங் டெக்னிக் மாதிரி தான் அவனோட இந்த ஷூட் பண்ற டெக்னிக்கும் இருக்குன்னு. அதே மாதிரி குரோக்கோ அங்க ஷூட் பண்ண முராசக்கியால அந்த பால ஒரு செகண்ட் பார்க்க முடியாம போயிருந்திருக்கும். பிளஸ் நம்ம ஹீரோஸோட முதல் 2 பாயிண்ட் கிடைக்குது. எல்லாருக்கும் அது பெரிய ஆச்சரியம் தான். எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் காட்டுறாங்க நம்ம குரோக்கோ அவமனேட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. பயங்கரமா அவன் திணறிக்கிட்டு இருக்க அவமனே அசால்ட்டாவே அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பான். அவமனே விரல் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பானா. நீ எப்படி பாஸ் பண்றியோ அதே மாதிரி பண்ண வேண்டியதானே அவமனே சொன்னதுக்கும் இல்ல ஷூட்டிங்க்கும் பாஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் பாஸ் பண்ணும்போது எப்பவுமே உள்ளங்கையை தான் அதிகமா பயன்படுத்துவேன்னு குரோக்கோ சொல்லக்குள்ள அப்படின்னா சரி நீ ஷூட் பண்றதுக்குமே உன்னோட உள்ளங்கையே பயன்படுத்தன்னு சொல்லியிருந்திருப்பான் அவமனே.
இப்ப மேட்ச்லயும் மோமோ ஒருவேளை நீ சொல்லி கொடுத்தங்காட்டி தான் குரோக்கோ பையன் இந்த அளவுக்கு பண்றானா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் எப்படி ஒரு பிகினருக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட் புக் ஃபார்ம் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன். இன்னும் சொல்ல போனா அந்த பாம் உள்ளங்கையில இருந்து ஷூட் எடுக்கிறதுங்கிறது அது அவனோட டெக்னிக், அது அவனோடதுதான் சொல்லுவான். ஆனா ஒரு டைம் ஸ்கோர் பண்ணதுங்கிறது யோசனை எந்த விதத்திலையும் தளர விடுற மாதிரி தெரியல. ரொம்ப முக்கியமா யோசனோட கேப்டன்லாம் நம்ம ககாமி வச்சு தள்ளிக்கிட்டு இருப்பான், தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பால பிடிச்சி ஈஸியா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க. ககாமிய பார்த்து நீ ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிற பையா அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருப்பானா. பெஞ்சில வந்திருக்க நம்ம மிட்டோபியும் ரீகோ புள்ள எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்லும் போது, இருந்தாலும் குரோக்கோ அவனோட வானிஷிங் டிரைவ் மூலமா எஸ்கேப் ஆகி ஷூட் எடுக்க போவான். அது ஃபேக்கா இருக்கும். நம்ம கேப்டன் ஹியூகாக்கு ஒரு பாஸ போட்டு அவர் அங்க ஸ்கோர் பண்றாரு. என்னதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாலும் அங்க ஆப்பரன்ஸோட ஸ்கோரிங்கையும் தடுக்க முடியல. நம்ம ககாமி டிஃபென்ஸ்ல இருந்தும் ரீபவுண்ட் ஆகிற பால ஒண்ணு கூட எடுக்க முடிய மாட்டேங்குது. அப்போ கியோசி சீனியர் ககாமி கிட்ட டே பாத்துடா அந்த யோசனோட கேப்டன் ஹைட்டா இருக்கிறான், அதனால பாத்துக்கணும் சொல்லிருப்பாரு. ஐயோ இதெல்லாம் ஒரு அட்வைஸ் ஆயா, ஏன்டா ஏன் சொல்லிட்டு போற அப்படிங்கிற மாதிரி ககாமி முதல்ல கான்ல இருப்பான். ஆனா அப்பவுமே அந்த யோசனோட கேப்டன் பார்த்தா லைக் அப்படியே முட்டிக்கிட்டே இருப்பானா. அப்பதான் ககாமிக்கு புரியும், ஒருவேளை இவன் ஹைட்டா இருக்கிறான் அப்படிங்கறங்காட்டி நான் ரொம்ப நேரா நின்று இவன் ஹைட்டுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்றேன்னு அவனோட பாடியை லோவர் பண்ணுவான். லோவர் பண்ணா அப்படின்னா அவனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்னும் தரைக்கு கீழே வருது. அதனாலேயே அந்த யோசனோட கேப்டனால நம்ம ககாமிய தள்ள முடிய மாட்டேங்குது. கரெக்டா பாலும் வரும்போது அந்த யோசனோட கேப்டன் கைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம ககாமி உள்ள புந்து அதை தட்டி விட கியோசி சீனியர் அதை எடுத்து பாஸ் போட்டு விடுறாரு. கேப்டன் ஹியூகா அதை எடுத்துட்டு போக முராசகி தடுக்கிறதுக்காக நின்னாலும் குரோக்கோக்கு ஒரு பாஸ் போட குரோக்கோ தடுக்க வரும்போது அவன் அங்க ஷூட் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறான். ரெண்டாவது குவார்டரோட இறுதியில 29-17 சொல்லி நம்ம ஹீரோஸ் ஓரளவுக்கு கேப்ப க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பா தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்டர் இன்னுமே கஷ்டமா இருக்க போதுன்னு அவங்களுக்கு புரியுது. ஏன்னா யோசனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அவங்க இன்னும் பார்க்கல. யோசனோட கோச்சுமே சில பீஸ் ஆஃப் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க கண்டிப்பா குரோக்கோவை தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்டர்ல கொஞ்ச நேரம் வெளியில குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவன் யூஸ் பண்ற அந்த ஷூட்டிங் டெக்னிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதையும் ஈஸியா பிரேக் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோஸும் மோர் லைக்லி இது எல்லாத்தையுமே யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அந்த முராசகி இருக்கிறான்ல அவனை டிஃபீட் பண்றதுக்கு நம்ம கியோஷியும் கூடவே யோசனோட சமாளிக்கிறதுக்கு நம்ம ககாமி அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. யோசனோட கோச் முராசகியை அந்த கியோஷியை தடுக்கிறதுக்காகவும் ககாமியை தடுக்கிறதுக்காக அந்த டெட்சியாங்கிற பையனையும் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறாங்க. குரோக்கோ இல்லாம தான் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அந்த யோசன் கிட்ட தான் பால் இருக்கும், நேரா பாஸ் பண்ணி அந்த டட்சியா கிட்ட வர அவனை எதிர்க்கிறதுக்காக ககாமி அங்க நிப்பானா. உனக்காக தான்டா வெயிட் பண்றேங்கிற மாதிரி டட்சியோட மைண்ட்ல இருக்க. டட்சியாவை பார்த்து அவமனேவும் ரொம்ப நேரமே அவனை யூஸ் பண்ண வச்சிருக்காங்க, ஒருவேளை வெயிட் ஏதாவது வச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.